ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெணுகா மாலத்தி சமையல். டுடே ஸ்பெஷல் மேங்கோ போலி தான். பாருங்கள், மேங்கோ போலி எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. நம்ம எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம மேங்கோ போலி செய்ய தேவையான மாவு எடுத்துக்கலாம். மைதா மாவு ஒரு கப் எடுத்துக்கிறோம். ஒரு கப் மைதா மாவு போட்டுக்கிறோமா. 2வது கப் போட்டுக்கிறேன். மொத்தம் 2 கப் மைதா மாவு ஆட் பண்ணுறோம். சின்ன ஸ்பூனு ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். கொஞ்சம் போல் உப்பு போட்டுக்கலாம். நல்லா மாவை மிக்ஸ் பண்ணிடலாம். வாங்கம்மா, எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. தண்ணி விட்டு பிசைஞ்சிக்கலாம். வாங்கம்மா, மாவு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கிறேன். நல்லா கலந்தாலும் பிசைஞ்சு வச்சுக்கிறேன். மேலே நெய் விட்டு தடவி வச்சிடலாம். சாஃப்டாக வரும். அப்படியே ஊறட்டும். மேலே நெய் தடவி வச்சுக்கிறேன். காஞ்சி போகாமல் இருக்கட்டும். நல்லா தட்டுப்பட்டு மூடி வச்சிடறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், நம்ம மேங்கோ போலி செய்ய ஃபஸ்ட்டு மாவு ரெடி பண்ணியாச்சு. அடுத்தது ஒரு மாம்பழமும் ஒரு கப் திருவண்ண தேங்காய், ஒரு கப் வெல்லம். வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு மாம்பழத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாம். வாங்கம்மா, மாம்பழத்தை கட் பண்ணியாச்சு. வாங்கம்மா, ஒரு 5 ஏலக்காய் போட்டுக்கலாம். அதில் பொடி இல்லை, ஏலக்காய் பொடி, அதனால இதில் போட்டுட்டேன் ஏலக்காய். மாம்பழத்தை நல்லா சீவி எடுத்து வச்சுக்கிறேன். மிக்ஸியில் போட்டு ஊட்டிடலாம். வாங்கம்மா, நெய் ஊற்றிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் வதக்கிறதுக்கு. வாங்கம்மா, தேங்காய் கப் போட்டுக்கலாம். நல்லா திருவி வச்சுக்கிறோம். தேங்காய் பூ நல்லா வதக்கிட்டோமா. நல்லா கலராக வதத்து நல்லா வாசனை ஆயிடுச்சு. தேங்காய் நெய்யில் வதக்கிறது நல்லா வாசனை. மேங்கோ மிக்சியில் போட்டு அரைச்சதுமா. ஒரு கப்பு வெல்லம் போட்டுக்கிறோமா. பொடி பண்ணி வச்சுக்கிறேன். இதில் மண் இருக்காது. நல்லா பாவு வர மாதிரி உருண்டையாக வரும். ஒரு 1/2 ஸ்பூன் சுக்குத்தூள் போட்டுக்கலாமா. வாங்கம்மா, பாருங்கம்மா, எப்படி சாஃப்டாக எப்படி இது பாருங்க. இந்த மாதிரி இருக்கணும். இது ஆறுனா உண்டை பிடிச்சிக்கலாமா. ஏன்னா இன்னும் கெட்டி ஆயிடுச்சுன்னா அப்புறம் கம்பர் கெட்டு மாதிரி ஆகிடும். இதுதான் கரெக்டான பக்குவம். கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். செஞ்சு வச்சது பார்க்கலாம். நல்லா சாஃப்டாக இருக்குதுமா. நல்லா சாஃப்டாக இது 1 ஹவர் ஆகிடுச்சு. 1/2 மணி நேரம் ஊற வைக்கணும். 1 மணி நேரம் ஆகிடுது.
வாங்கம்மா. மணக்கட்டை கொஞ்சம் நெய் தடையிடுங்க பூரிக்கட்டையில். தட்டை கோழி மாதிரி தான்மா இதுவும். நம்ம கையிலே இந்த மாதிரி திரட்டணும். ஆமாம், கையிலே தான் திரட்டணும். இது மாதிரி ஒரு 3 தட்டி ஊட்டி வச்சுக்கிறேன். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? அதுமா தோசைக்கல் வச்சு கொஞ்சம் நெய் விட்டுக்கணுமா. நம்ம செஞ்ச மேங்கோ போலியை தவால போட்டு எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஓடணும், மெலிசாக தட்டிக்கலாம். நல்லா கண்ணாடி போல தெரியுது உள்ளே இருக்கிற. சூப்பராக இருக்கு. பாருமா எப்படி இருக்குதுன்னு. நல்லா சாஃப்டாக இருக்குமா இது. நல்ல கோல்டன் ப்ரௌன். நல்லா எழும்பி வருது பாருங்க. பாருங்க அம்முக்குன்னா தெரியுது பாருங்க. நல்லா எழும்பி வரும். பாருங்க எப்படி இருக்குதுன்ட்டு. செம்மையாக இருக்குது மேங்கோ. இருக்க எல்லாத்தையும் நம்ம இனிமேல் ரெடி பண்ணிக்கலாம் போலியை. மேங்கோ போலி வருஷத்துக்கு ஒரு நாளைக்கு தான் செய்ய போகிறோம். அதெல்லாம் எங்கள் ஆயா பண்ணுவாங்கம்மா. அடிக்கடிக்கு இந்த சீசன் முடியத்தோடு நிறைய பண்ணி கொடுப்பாங்க. அந்த சுயத்தில் கூட செய்வாங்க மேங்கோவில். பாருமா நல்லா சூப்பராகிடுச்சு. நல்லா சவுந்து வந்துடுச்சு. நல்லா அப்படியே எழும்பி வருது பாருங்க. பானிச்சு மாரி இது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் ஃபைனலாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு மேங்கோ போலி. அத்தை எப்படி இருக்குன்னு பாருங்கள் அத்தை. செம்மையாக வந்திருக்குல்ல. நல்லா சாஃப்டாக இருக்குது. இது பாருங்கம்மா. உள்ளே எப்படி அப்படியே பாருங்க. அப்படியே பாருங்க. நார்மல் பொடியோட இந்த போலி செம்மையாக வந்து எப்படி இது பாருங்க. நல்லா பிரிஞ்சு எப்படி இது பாருங்க. சூப்பராக இதுமா. நாங்கள் சாப்பிட்டு பார்த்தோம். நல்லா இருக்குது. ஒரு சாப்பிட்ட மிச்சம் இந்த ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கலாமா. ஒரு 10 நாளைக்கு கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம் சூடு பண்ணி. ரொம்ப நல்லாயிருக்கும். செம்மையாக இருக்கும். வேறு லெவலில் வந்திருக்கு. மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் இதேமாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாரி கூட பசங்களுக்கு கொடுக்கலாம். செம்மையாக வந்திருக்கு. சூப்பராக இருக்குது. நல்லா இருக்குது. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.